பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய ஆயத்துகளை சஹாபாக்களிடத்துல என்ன செய்வாங்க தங்கம்? அது நபியினுடைய பொறுப்பு தானே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹுடைய ஆயத்துகளை சஹாபாக்களிடத்துல ஓதி காண்பிப்பாங்க. சரி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு சஹாபியை மட்டும் தனியா கூப்பிட்டு, எப்படி தங்கம்? ஒரு சஹாபியை மட்டும் தனியா கூப்பிட்டு நபி அவர்கள் அந்த சஹாபி இடத்துல ஓதி காட்டினா அது எப்படி இருக்கும்? அந்த சஹாபிட்ட சொன்னாங்க தங்கம், தோழரே உங்கள்கிட்ட குர்ஆன நான் ஓதி காட்டணும்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான். இத கேட்டு அந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும்? என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹு சம்மானிலக், என் பேரை சொல்லி அல்லாஹ் சொன்னானா? என்ன கேக்குறாங்க? என் பேரை சொல்லி. ஏன்னா நபி என்ன சொல்றாங்க? உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொல்லி அல்லாஹ். அப்ப என்ன கேக்குறாங்க அந்த சஹாபி? பேரு சொன்னா அல்லாஹ் என் பேரு சொல்லி சொன்னானா? சொல்லுங்க யார சொல்லலாம்னு கேக்குறாங்க. ஆமா, அல்லாஹு சம்மாக்கலி, உங்க பேரு சொல்லிதான் உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொன்ன அல்லான்னு சொல்லிட்டாங்க. அடே அப்பா, நினைச்சு பாருத்தாங்க எப்படிப்பட்ட பாக்கியம். யார் பேர் சொல்லிருக்கிறா? அல்லாஹ் சொல்லிருக்கிறாமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிருக்கிறோம். உடனே அந்த சஹாபி ஜரஃபத் ஐனா, என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கேக்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு சொல்லு தங்கம். பிறகு நபி அவர்கள் குர்ஆனுடைய 98வது சூரா, எத்தனை சூரா தங்கம்? அல் பையினான்னு சொல்லி ஒரு சூரா, லம் யகுனில் லதீன கஃபரூன் ஆரம்பிக்கும். அதை ஓதி காண்பிச்சாங்க. சரி, இப்ப இதெல்லாம் நாம் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் இதை நினைச்சு பாரு, இதை கற்பனையில கொண்டு வந்து பாரு. அந்த சஹாபிக்கு அன்றைய நாள் எப்படி இருந்திருக்கும்? இதை கேட்டுட்டு அன்றைய இரவு அந்த சஹாபிக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு அழுதுருப்பாங்க ஆனந்தத்துல, எவ்வளவு சஜிதா செஞ்சிருப்பாங்க. ஹஸ்ரத் உபை, சொல்லுங்க, அவ்வளவுதாமா? மாஷா அல்லாஹ். மறப்பீங்களா யூனுஸ்? வீட்டுல போய் சொல்லுவீங்களா? சூப்பர். சொல்லுங்க, ஹஸ்ரத் உபை. அத்தா பேரோட சேர்த்து சொல்லுமா? சன்னாப் சொல்லுமா சேர்த்து? இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்வாங்க? ஓதுவாங்க தங்கம். குர்ஆனுங்கிறது முத்தம் கொடுக்கறதுக்கு மட்டுமா? குர்ஆனுங்கிறது சும்மா அணைச்சுக்கிறதுக்கு மட்டுமா? கடைசியா ஒரு சுவிச்சை சொல்லவா? சரி, இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம். நீங்க குர்ஆன் ஓதுனாலும் நாம ஓதுனாலும் இதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்கள் இடத்துல பெருமையா பேசுவான். அப்ப அந்த பாக்கியம் வேணுமா வேணாமா? அப்ப என்ன செய்யணும்? நாம வெறும் மார்சால மட்டும் ஓதிக்கணும், அப்படித்தானே தங்கம்?